மக்களுடைய சார்பா, நம்முடைய இளைஞர்கள் சார்பா, படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அரசாங்கத்தில் வெள்ளை அறிக்கை கேட்டேன். நீங்க எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, எத்தனை லட்சம் முதலீட்டு ஈர்க்கிட்டீங்க, எவ்வளவு தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது, இப்பொழுது எந்தெந்த தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எந்தெந்த தொழில் இன்றைக்கு அது தொடங்கப்பட்டிருக்கு கேட்டா அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறார். எது வெள்ளை பேப்பர் எடுத்து இப்படி காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை. எங்களுக்கு பேச தெரியாதா? டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுக்கு டாடா காட்டிடுவாங்க. 2026 டாடா காட்டிடுவாங்க. ஆக ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் படித்து வேலை இல்லாம இருக்கிறாங்க, அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்குது என்று கேட்டா இதுதான் வெள்ளை அறிக்கை என்று கிண்டலா பேசுறீங்க. ஆமா உண்மைதான். ஏன்னா ஒண்ணுமே செய்யல, அதனால வெற்றி பேப்பரை காட்டிட்டீங்க.